அதுக்காக வந்து யாருமே வந்து லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு நமக்குலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமிங் நம்ம தான் மாற்றிக்கணும். ஸ்கூல் வந்து 5 நாள் 6 நாள் ஒவ்வொரு டைம் இருக்கும். கரெக்டாக அந்த 8:30 மணிக்குள்ளே சமைக்கிற வேலை எல்லாமே முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் நேற்றுக்குமே லீவு, இன்றைக்குமே லீவு. இன்றைக்கி வந்து ரோஷன் போயிட்டு பால் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் நான் வாங்கிட்டே வரமாட்டேன், எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி மேகி சமைக்கலான்னு இருக்கேன், வேணும்னா போகலன்னா வேணாம் அப்படின்னோடனே அடுத்த நிமிஷம் வந்து காசு கொடுக்குமா நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னா இன்னைக்கு பெரிய பேக்காக தான் வாங்கியிருக்கோம். அது லஞ்சு வந்து என்ன வாங்கலான்னு இன்னும் தெரியல. பொறுமையாக மீன் வாங்கலாமா இல்லை சிக்கனா மட்டனான்னு தெரியல. பால் வந்து சிம்லேயே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காயறதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அப்படி இருக்குன்னு கோலம்லாம் கூட போடவே இல்லை. லைட்டாக தூறல் போடுது. வாசல் இப்படி தான் இருக்குது, க்ளீன் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு பார்க்கலாம். வெளியில் எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ செடிக்கு மட்டும் தண்ணி தான் ஊற்றணும். இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இது வாங்கினதே கொஞ்சம் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் தோணுது. இது நமக்கு செட் ஆகலை. பசங்க வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகுது. நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பொறுமையாக காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆக போகுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்த்தேன். ரோஷன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். முட்டைலாம் உடச்சி ஊற்றி செஞ்சால் நல்லா இருக்கும்டா, ஃபோனில் தான் பார்த்தேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். ரிஸ்க்கெல்லாம் எடுக்க விரும்பல. நார்மலாக செய்கிற மாதிரியே வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மேகி கட் பண்ணிவிட்டு அது மசாலா போட்டு எடுத்துடலான்னு இருக்கேன். 1/2 hour கழித்து அது பனானா வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன். இது சரின்னு சொன்னால் தான் நார்மலாக அது வந்து செய்ய முடியும். ஏன்னா இது வந்து எல்லாருமே சாப்பிட்டா வந்து வயிறு நிறையிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கழித்து பழம் ஏதாச்சும் கட் பண்ணி சாப்பிட்டுடலான்னு இருக்கும். இதுதான் பிளானிங். வேறு வழி இல்லை. திரும்ப வந்து எதுவும் நம்மளால் சமைக்கலாம் முடியாது. மேகி வந்து ரெடி பண்ணிட்டேன். 4 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். காலையில் நாங்கள் சாப்பிட்றதே டைம் ஆகிடுச்சு. 8 மணிக்குள்ளே வந்து நான் காலையில் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு புறாக்கு வந்து போட்டுருவேன். பக்கத்து வீட்டில் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு அந்த மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணது சாப்பாடு டிஃபன் எதுவாக இருந்தாலும் வந்து புறாக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. இப்போ காலையில் போனால் ஃபுல்லாமே வந்து புறா வந்து சும்மாவே சுற்றிட்டே இருக்குது. அதனால் ரோஷன் போயிட்டு ஒரு மிச்ச பேக்கெட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வரான்னு சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு போட்டு வச்சது எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு போல். புறாக்கு வந்து போட்டாச்சு. அதை எப்படி இருந்தாலும் வந்து பார்த்துட்டு எடுத்து சாப்பிடும்னு நினைக்கிறேன். என்னோடய vlog உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.